ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல் பியூட்டி பியூட்டி தமிழ். இன்றைக்கி நம்ம ஸ்ரீகுமரன் தங்க மாளிகை ஷாப்லேருந்து நிறைய பேங்கிள் கலெக்ஷன்ஸ் அண்ட் ஆன்டிக் ஜுவல்லரி கலெக்ஷன்ஸ் வந்து பார்க்க போகிறோம். லைட் வெயிட்டில் நிறைய பேர் ஆன்டிக் கலெக்ஷன்ஸ் கேட்டிருந்தீங்க. ஸோ உங்களுக்காக இந்த வீடியோவில் நிறைய டிசைன் ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ மிஸ் பண்ணாமல் வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். கலெக்ஷன்ஸ் டீட்டெயிலாக பார்க்குறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனல் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் நம்ம பேங்கிள் கலெக்ஷன்ஸ் எல்லாமே பார்த்துடலாம். பேங்கிள்ஸில் உங்களுக்கு டெய்லி யூஸ்க்கு வேர் பண்ணுற மாதிரி பேங்கிள்ஸும் நிறைய இருக்குது. அதே மாதிரி ஃபேன்சியாக ஏதாவது ஃபங்க்ஷனுக்கு வேர் பண்ணுற மாதிரி அண்ட் இப்போது இருக்கிற ட்ரெண்டுக்கு ஏற்ற மாதிரி அந்த டர்க்கி பேங்கிள் கலெக்ஷன்ஸ்லாம் வந்துட்டு ரொம்ப சூப்பரான டிசைனில் லைட் வெயிட்லேருந்தே இங்கே உங்களுக்கு அவைலபிளாக இருக்குது. ஸோ அந்த கலெக்ஷன்ஸ் எல்லாமே நான் உங்களுக்கு வந்துட்டு தனித்தனியாக வெயிட் டீட்டெயில்ஸோட ஷேர் பண்ணுறேன். இந்த 2 ரேல இருக்கக்கூடியது எல்லாத்தையுமே நான் உங்களுக்கு தனித்தனி வெயிட்டோட காமிக்கிறேன். இதில் ஃபர்ஸ்ட் பார்க்குற இந்த பேங்கில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு டர்க்கி டிசைனில் வரக்கூடியது 2 பேங்கிள் சேர்த்து உங்களுக்கு 3 சவரன். உள்ளே வந்து உங்களுக்கு அந்த ஸ்மூத் ஃபினிஷிங் கொடுத்துருக்கிறதுனால ரொம்ப கன்வீனியண்ட்டாக இருக்கும். அண்ட் நெக்ஸ்ட் நம்ம பார்க்குறது வந்து லைட் வெயிட் தான். இதுவுமே உங்களுக்கு கேரளா பேட்டர்ன் மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க. இதுவும் உங்களுக்கு 3 சவரன் வெயிட் ரேஞ்சில் தான் வருது. 3 சவரன் வெயிட் ரேஞ்சில் வந்து உங்களுக்கு நிறைய விதமான கலெக்ஷன்ஸ் வந்து வச்சுருப்பாங்க. இப்போ பார்த்துட்ருக்கிறது கூட உங்களுக்கு கொல்கத்தா பேட்டர்னில் வருது. கொல்கத்தா பேட்டர்னில் உங்களுக்கு 3 சவரன். ஸோ இது போக உங்களுக்கு 2 சவரன் வெயிட் ரேஞ்சில் பேங்கிள்ஸ் வேணும் அப்படின்னாலும் அதுக்கேற்ற மாதிரியான கலெக்ஷன்ஸ் கூட அவைலபிளாக இருக்குது. அண்ட் இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எனாமல் ஒர்க் கொடுத்துருந்தாங்க. மல்டி கலர் எனாமல் ஒர்க் கொடுத்துருந்தாங்க. இது வந்து 2 பேங்கிள் சேர்த்து 30 கிராம் வெயிட்டில் இருந்தது. அண்ட் பேங்கிள்ஸோட சைஸும் வந்து பார்த்தீங்கன்னா 2.4, 2.6, 2.8 அப் டு 2.10 சைஸ் வரைக்குமே உங்களுக்கு கலெக்ஷன்ஸ் அவைலபிளாக இருக்குது. இந்த டிசைன் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 2 பேங்கிள் சேர்த்து ஜஸ்ட் ஒரு 17 கிராம்ஸ் தான் வருது. 2 சவரன் வெயிட் தான். அண்ட் அடுத்து இது வந்து உங்களுக்கு ரோடியம் ஃபினிஷிங்கில் வரக்கூடிய பேங்கிள் தான். பார்க்குறதுக்கு உங்களுக்கு ஸ்டோன் இருக்கிற மாதிரி இருக்கும், பட் அது ரோடியம் ஃபினிஷிங் தான். இது வந்து கிட்டத்தட்ட ஒரு 3.5 சவரன் வெயிட்டில் கொடுத்துருக்காங்க. அடுத்து பார்க்குற இந்த பேங்கிளும் டர்க்கி பேட்டர்னில் இன்னும் கொஞ்சம் ப்ராடாக திக்காக வரக்கூடிய பேங்கிள். இது வந்து உங்களுக்கு கிட்டத்தட்ட 5 சவரன் வெயிட் வருது. 2 பேங்கிள் சேர்த்து ஷேப்பே உங்களுக்கு டிஃப்ரெண்ட்டாக கொடுத்துருப்பாங்க. இது மாதிரி டிஃப்ரெண்ட் ஷேப்பில் வரக்கூடிய கலெக்ஷன்ஸும் நிறைய இருக்குது. அடுத்து இதுவும் வந்து உங்களுக்கு ரோடியம் ஃபினிஷிங் தான். இதுவும் 2 பேங்கிள் 30 கிராம் வெயிட் வருது. இதெல்லாம் நம்ம டெய்லி ஒர்க்கு கூட யூஸ் பண்ணிக்கலாம். அந்த ரோடியம் ஃபினிஷிங் எதுவுமே போகாது. வெயிட்டும் ஜாஸ்தியாக இருக்குது அப்படின்றதுனால சீக்கிரமாக வளையவும் செய்யாது. ஸோ டெய்லி யூஸ்க்கு வந்து அது ஆப்டாக இருக்கும். ஸோ இது போக உங்களுக்கு டெய்லி வேர் கலெக்ஷன்ஸ்னு தனியாகவே நிறைய வச்சுருப்பாங்க. அதெல்லாம் வந்து உங்களுக்கு வெயிட் ஜாஸ்தியாக இருந்தாலுமே மெல்லிஸாக வர மாதிரியெல்லாம் இருக்கும். ஸோ அப்படி வேண்டாம், கொஞ்சம் ப்ராடாக வேணும் அப்படின்னா அந்த மாதிரி டிசைன்ஸ் வந்து நீங்கள் சூஸ் பண்ணலாம். அடுத்து இந்த பேங்கிளோட டிசைனும் நல்லா இருந்தது. இதுவும் வந்து பார்த்திங்கன்னா 2 பேங்கிள் 27 கிராம் கிட்ட வெயிட்டு. கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான டிசைனு, யூனிக்கான பேட்டர்னில் வந்து உங்களுக்கு நிறைய கலெக்ஷன்ஸ் இங்கே அவைலபிளாக இருக்குது. இப்போ பார்க்குறதும் வந்து பார்த்திங்கன்னா 25 கிராம் வெயிட்டு. கொல்கத்தா பேட்டர்ன் மாதிரி ஒரு சிமிலர் டிசைன். ஸோ இந்த மாதிரி ஒரு சில பேங்கிள்ஸ்லாம் உங்களுக்கு உள்ளே வந்து அந்த ஸ்மூத் ஃபினிஷிங் கொடுக்கல அப்படின்னா பிளாஸ்டிக் பேங்கிள் அட்டாச் பண்ணிக்கலாம். பிளாஸ்டிக் பேங்கிள் அட்டாச் பண்ணுறப்ப இன்னுமே நமக்கு ஸ்ட்ராங்காக இருக்குது. இப்போ பார்க்குற பேங்கிள்லாம் கூட 2 பேங்கிள் 2 சவரன் தான், பட் லைட் வெயிட் தான் அது. அதில் வந்து நீங்கள் பிளாஸ்டிக் பேங்கிள் அட்டாச் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா டெய்லி ஒர்க்கு கூட யூஸ் பண்ணிக்கலாம். கொஞ்சம் ஸ்ட்ராங்காகவே இருக்கும். எங்கேயும் கை பட்டுச்சு அப்படின்னா உடையிறதுக்கோ இல்லை வளையிறதுக்கோ சான்சஸ் வந்து கம்மியாக இருக்கும். அண்ட் இதெல்லாமே வந்து உங்களுக்கு கொஞ்சம் ஃபேன்சியாக வரதுனால ஃபங்க்ஷனுக்குலாம் போட்டுட்டு போகிறதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். அண்ட் இதுவும் வந்து பார்த்திங்கன்னா கொல்கத்தா பேட்டர்ன் தான். இது வந்து 35 கிராம் வெயிட் வருது. கொஞ்சம் ப்ராடாக வரக்கூடிய பேங்கிள் தான். ஸோ இது மாதிரி கொஞ்சம் ப்ராட் பேங்கிள் ஒரு 2 பேங்கிள் வாங்கி வச்சுக்கிட்டோம் அப்படின்னா சென்டரில் கொஞ்சம் சின்ன சின்ன பேங்கிள்ஸ் போட்டு நம்ம மேட்ச் பண்ணிக்கலாம். அண்ட் அடுத்து பார்த்துட்ருக்க இந்த பேங்கிளும் கொல்கத்தா பேட்டர்னில் 31 கிராம் வெயிட் வருது. கொல்கத்தா பேங்கிள் டிசைன்ஸ் உங்களில் எத்தனை பேருக்கு பிடிக்கும் அப்படின்றத மறக்காமல் சொல்லுங்கள். அடுத்து இதில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அங்கங்கே அந்த லக்ஷ்மி இருக்கிற மாதிரி கொடுத்துருந்தாங்க. டிசைனும் ரொம்ப நல்லா இருந்தது. உங்களுக்கு உள்ளே வந்து ஸ்மூத் ஃபினிஷிங்கும் வந்து கொடுத்துருக்காங்க. ரொம்ப பியூட்டிஃபுல்லான டிசைனாக இருந்தது. அண்ட் அடுத்து இது வந்து ஃபுல்லாகவே காசு இருக்கிற மாதிரியான பேங்கிள் தான். இது 2 பேங்கிள் சேர்த்து கிட்டத்தட்ட 5 சவரன் வெயிட் வருது. ஃபுல்லாகவே காசு அண்ட் ரூபி எம்ப்ராய்டரி ஸ்டோன் ஒர்க்லாம் வந்து கொடுத்துருந்தாங்க. இதில் வந்து உங்களுக்கு ஸ்டோன் வெயிட் வந்து கோல்டு வெயிட்லேருந்து லெஸ் ஆகிடும். ஸ்டோனுக்கு நம்ம தனியாக பே பண்ணுற மாதிரி தான் இருக்கும். இந்த மாதிரி நிறைய பேங்கிள் கலெக்ஷன்ஸ் இங்கே உங்களுக்கு நிறைய விதவிதமான டிசைன்ஸ்லேயும் அவைலபிளாக இருக்குது. ஸோ உங்களுக்கு நான் காமிக்கிற கலெக்ஷன்ஸ்லாம் பிடிச்சிருக்கு அப்படின்னா டேரெக்டாக ஷாப்பில் போய் செக் பண்ணி பாருங்கள். அண்ட் நான் காமிக்கிற இந்த கலெக்ஷன்ஸ் எல்லாமே டிநகரில் இருக்கக்கூடிய ஸ்ரீகுமரன் தங்க மாளிகை ஷாப்லேருந்து ஷேர் பண்ணியிருக்கேன். அண்ட் இப்போ பார்த்துட்ருக்கிறது ஜஸ்ட் ஒரு 3.5 சவரன் வெயிட் தான். பார்க்குறதுக்கு செம்ம ப்ராடாக இருந்தது. இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரோஸ் கோல்டு ரோடியம் ஃபினிஷிங் ரெண்டுமே கொடுத்துருந்தாங்க பேங்கிளில். நல்ல ப்ராடான பேங்கிள். அண்ட் இது வந்து உங்களுக்கு டர்க்கிலே கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான ஒரு பேட்டர்னில் கொடுத்துருக்காங்க. 23 கிராம்ஸ் வெயிட் வருது. டர்க்கி பேங்கிள்ஸும் இப்போ நிறைய பேர் வந்து சூஸ் பண்ணக்கூடிய டிசைன் தான். ஏன்னா கொஞ்சம் ஃபேன்சியாக இருக்குது அப்படின்றப்ப நிறைய பேர் விரும்பி வாங்குறாங்க. அண்ட் இப்போ நம்ம பார்க்குற இந்த டிசைன் வந்துட்டு உங்களுக்கு 35 கிராம் வெயிட் வருது.
ஸோ நிறைய பேர் வந்து கமெண்ட் பண்ணுறீங்க, தங்கம் விற்கிற விலையில் பார்க்க மட்டும்தான் முடியுது, வாங்க முடியல அப்படின்னு சொல்லிட்டு. அது என்னமோ தங்கம் விலை ஜாஸ்தி ஆகிட்டே தான் ஃப்ரெண்ட்ஸ் இருக்குது. பட் அதோட மதிப்பு எவ்வளோ தூரத்துக்கு ஏறுதோ அதுக்கேற்ற மாதிரி மக்கள் வாங்கிட்டும் இருக்காங்க. ஏன்னா அதை தங்கம் வாங்குறத வந்து அவாய்ட் பண்ணவே முடியாது. ஒரு மேரேஜ் ஃபங்க்ஷன் வருது அப்படின்னா கண்டிப்பாக எல்லாருமே வந்து தங்கத்தை தான் வந்து மெயினாக பார்க்குறாங்க. அப்படின்றப்ப அது எவ்வளோ விலை ஆனாலும் சரி அதை வாங்க தான் செய்கிறாங்க. ஸோ தங்கத்தை பற்றி உங்களோட கருத்து என்ன அப்படின்றத கமெண்டில் மறக்காமல் சொல்லுங்கள். இப்போ பார்க்குற இந்த பேங்கிலும் வந்து பார்த்திங்கன்னா 25 கிராம் வெயிட் வருது. டிசைனும் ரொம்ப நல்லா இருந்தது. அண்ட் அடுத்து பார்க்குற இந்த பேங்கிள் டிசைனும் பாருங்கள். இது வந்து 2 பேங்கிள் 36 கிராம் வெயிட்டு. நல்லா வெயிட்டாக வரக்கூடிய பேங்கிள், டெய்லி வேர்க்கு கூட நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் அந்த மாதிரியான டிசைன். அண்ட் ரோடியம் ஃபினிஷிங்கும் வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் அடுத்து இது வந்து உங்களுக்கு 2 பேங்கிள் சேர்த்து 18 கிராம் வெயிட்டு தான். கிட்டத்தட்ட ஒரு 2.25 சவரன் வெயிட்டில் வரக்கூடிய கலெக்ஷன் இது. ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு லைட் வெயிட்டில் டெய்லி ஒர்க் யூஸ் பண்ணுற மாதிரியும் சரி, ஃபங்க்ஷன் ஒர்க் யூஸ் பண்ணுற மாதிரியும் சரி, எக்கச்சக்கமான கலெக்ஷன்ஸ் வந்து நீங்கள் பார்க்க முடியும். நான் இப்போ காமிக்கிறது எல்லாமே வந்து எஸ்பெஷலி டெய்லி ஒர்க் யூஸ் பண்ணக்கூடிய அந்த லைட் பேங்கிள்ஸ் தான். உங்களுக்கு ரொம்ப சின்னதாக மெல்லிஸாக வரும், பட் வெயிட் வந்து ஜாஸ்தியாக இருக்கும். அதுலேயே வந்து உங்களுக்கு ரோடியம் ஃபினிஷிங்கோடு வருது. அந்த ரோடியம் ஃபினிஷிங் வந்து சீக்கிரம் போகும் அப்படின்னு யாருமே நினைக்க வேணாம். அது வந்து அவ்வளோ சீக்கிரத்தில் போகாது. டெய்லி தண்ணி பட்டாலோ எதுவுமே ஆகாது. நமக்கு பார்க்குறதுக்கும் கையில் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான ஒரு லுக்கும் வந்து கொடுக்கும். இது வந்து உங்களுக்கு 2 பேங்கிள் சேர்த்து 2 சவரன் 2.5 சவரன் அந்த மாதிரி தான் வருது. பட் நமக்கு அந்த திக்னஸ் வந்து பார்த்திங்கன்னா ஜாஸ்தியாக இருக்கும். அப்படின்றதுனால நம்ம டெய்லியுமே கையில் போட்டால் கூட அது வளையாது. அதனாலேயே நிறைய பேர் வந்து இந்த மாதிரியான மெல்லிஸான பேங்கிள்ஸ் வந்துட்டு சூஸ் பண்ணுவாங்க. டெய்லி ஒர்க்குன்னு ஸ்பெஷலாக வரக்கூடிய பேங்கிள்ஸ் இது. அடுத்து இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா 19 கிராம் வெயிட், கிட்டத்தட்ட ஒரு 2.5 சவரன் வெயிட்டு. அதுலேயுமே வந்து இந்த ரோடியம் ஃபினிஷிங்கில் அந்த ஸ்டோன் இருக்கிற மாதிரி டிசைன் கொடுத்துருந்தாங்க. பட் அது வந்து ஸ்டோன் கிடையாது. இதிலெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அங்கங்கே லைட்டாக ஒரு கோடு மாதிரி வந்து அந்த ரோடியம் ஃபினிஷிங் கொடுத்துருப்பாங்க. ஸோ உங்களுக்கு ஸ்டோன் லுக் வேணும் அப்படின்னாலுமே அந்த ரோடியம் டாட் இருக்கிற மாதிரியான கலெக்ஷன் வந்து சூஸ் பண்ணிக்கலாம். இந்த பேங்கிள் வந்து இன்னும் கொஞ்சம் ப்ராடாக இருந்ததுனால 24 கிராம் வெயிட் வருது. நேரம் பேங்கிள் கலெக்ஷன்ஸ் பார்த்தாச்சு. இதுக்கப்புறமா நான் உங்களுக்கு ஆன்டிக் நெக்லஸ் கலெக்ஷன்ஸ் நிறைய பேர் கேட்டிருந்ததுனால அதையும் உங்களுக்கு ஷேர் பண்ணியிருக்கேன். ஆன்டிக் நெக்லஸில் உங்களுக்கு லைட் வெயிட்லேருந்தே நிறைய டிசைன்ஸ் வந்து அவைலபிளாக இருக்குது. இதில் வந்து ஒரு மீடியம் ரேஞ்சில் உங்களுக்கு கலெக்ஷன்ஸ் வந்து காமிச்சிருக்கேன். அண்ட் ரொம்ப கிராண்டான டிசைன் கூட உங்களுக்கு இங்கே நிறைய கலெக்ஷன்ஸ் வந்து இருக்கும். இப்போ பார்க்குற இந்த நெக்லஸ் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 22 கிராம் வெயிட்டு. அண்ட் இந்த டிசைன் வந்து பர்டிகுலராக பார்க்குறதுக்கு ரொம்ப பார்வையாக இருக்கிற மாதிரியும் இருந்துச்சு. சென்டரில் லக்ஷ்மி, சைடில் ஃபுல்லாகவே பீகாக் வர மாதிரியான டிசைன் வந்து கொடுத்துருந்தாங்க. ரொம்ப அழகாக இருந்துச்சு. அண்ட் அடுத்து இந்த டிசைன் பாருங்கள். இதுவும் வந்து 22 கிராம் வெயிட்டு தான். இதில் வந்து சைடில் ஃபுல்லாகவே ஃப்ளாரல் டிசைன், சென்டரில் லக்ஷ்மி இருக்கிற மாதிரி கொடுத்துருந்தாங்க. அண்ட் இந்த பேங்கிள்ஸோட வேஸ்டேஜும் சரி, இந்த நெக்லஸோட வேஸ்டேஜும் சரி, டிசைனை பொறுத்து உங்களுக்கு வேரி ஆகும். அப்படின்றதுனால தான் நான் வேஸ்டேஜ் எதுவுமே வந்து மென்ஷன் பண்ணலை. மற்றபடி இங்கே உங்களுக்கு வேஸ்டேஜ் வந்து ரொம்ப நார்மலாக தான் இருக்கும். டேரெக்டாக ஷாப்பில் போய் செக் பண்ணி பாருங்கள். இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு பெண்ணனில் ஃபுல்லாகவே பீகாக் இருக்கிற மாதிரி கொடுத்தாங்க. சென்டரில் ஒரு குட்டி லக்ஷ்மி, சுற்றி பீகாக் இருக்கிற மாதிரி இருந்தது. இது கிட்டத்தட்ட 3 சவரன் வெயிட்டில் வருது அந்த நெக்லஸ்ஸு. அண்ட் அடுத்து பார்க்குற இந்த நெக்லஸ் பாருங்கள். ஃபுல்லாகவே லக்ஷ்மி இருக்கிற மாதிரி, பெண்ணன்லேயும் லக்ஷ்மி, நெக்லஸ்லேயுமே சைடில் ஃபுல்லாக லக்ஷ்மி இருக்கிற மாதிரி கொடுத்துருந்தாங்க. இது வந்து கிட்டத்தட்ட 4 சவரன் வெயிட்டு. அண்ட் இதில் வந்து ஃபினிஷிங்கும் வந்துட்டு ரொம்பவே நல்லா இருந்துச்சு. அண்ட் அடுத்து பார்க்குற இந்த நெக்லஸ் வந்துட்டு கிட்டத்தட்ட 5 சவரன் வெயிட்டு. மேலே ஃபுல்லாகவே லக்ஷ்மி இருக்கிற மாதிரி கொடுத்து கீழே வந்து இந்த சங்கு டிசைன் மாதிரி கொடுத்துருந்தாங்க. ரொம்ப ரொம்ப அழகாக இருந்துச்சு. நல்ல கிராண்டான லுக்கில் வருது. அண்ட் அடுத்து பார்க்குற இந்த நெக்லஸ் வந்துட்டு 50 கிராம் வெயிட் வருது. ஸோ இதுலேயுமே வந்து ஃபுல்லாக லக்ஷ்மி இருக்கிற மாதிரி தான் வந்து கொடுத்துருக்காங்க. செம்ம கிராண்டான ஒரு டிசைன் இது. அண்ட் அடுத்து இந்த நெக்லஸ் 23 கிராம் வெயிட் வருது. இதில் வந்து ரூபி எம்ப்ராய்டு ஸ்டோன் வந்து கொடுத்துருக்காங்க. ஸ்டோன் வெயிட் வந்து உங்களுக்கு கோல்டு வெயிட்லேருந்து எல்லா ஜுவல்லரிக்குமே வந்து லெஸ் ஆகிடும். பட் ஸ்டோன் காஸ்ட் வந்து உங்களுக்கு செப்பரேட்டாக நம்ம பே பண்ணுற மாதிரி இருக்கும். அண்ட் அடுத்து பார்க்குற இந்த நெக்லஸ் வந்து பார்த்திங்கன்னா நெக்லஸ் கம் சோக்கர் மாதிரியான ஒரு டிசைன். இது வந்து கிட்டத்தட்ட 46 கிராம் வெயிட்டு. ஒரு 5.25 சவரன் வெயிட் ரேஞ்சு. அடுத்து இது வந்து பார்த்திங்கன்னா ஃபினிஷிங்கே ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருந்தது. இது வந்து கிட்டத்தட்ட 5 சவரன் வெயிட் வருது. நமக்கு ஆன்டிக்லேயே நிறைய விதமான ஃபினிஷிங் வருது. ரெட் ஆன்டிக்கு, பிளாக் ஆன்டிக், ராயல் ஆன்டிக்னு எல்லா விதமான கலெக்ஷனுமே இங்கே உங்களுக்கு அவைலபிளாக இருக்குது. இது பாருங்கள், ஒரு 3 அடுக்கில் செம்ம கிராண்டாக வரக்கூடிய ஒரு நெக்லஸ் தான். நெக்லஸ் கம் சோக்கர் மாதிரி வந்து நல்ல கழுத்தை ஒட்டி போடுறதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ அந்த மாதிரியான ஒரு டிசைன் இது. இந்த மாதிரி இன்னுமே நிறைய கலெக்ஷன்ஸ் பார்க்கணும் அப்படின்னா கண்டிப்பாக ஷாப் விசிட் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்த அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க. எல்லாரும் நெக்ஸ்ட் வீடியோவில் சீக்கிரமாக மீட் பண்ணுறது வரைக்கும் பாய். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.